பழுக்கின்ற ஆறும் பழமொன்னும் ஆறும் அப்படின்றார். ஆறும் அப்படின்னா வழி அப்படின்னு பொருள். ஆறுனா தண்ணி போகிற ஆறும் ஆறு தான் இந்த இடத்துல, இன்னும் ஆறு தான். அதே போல் ஒரு வழியும் ஆறு தான் இந்த இடத்துல. இப்போ பழுக்கின்ற ஆறும் அப்படின்றது. இந்த பழுக்கின்ற அப்படின்னா என்ன? இந்த இடத்துல பழக்கமாக ஒரு பழம் பழுக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அது ஒரு உதாரணமாக தான் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு பழம் இருக்குது, பழுக்கின்ற ஆறும். அது எப்படி பழுக்கின்றது என்று சொல்லுகின்ற வழிமுறையும் பழம் ஒன்றும் மாறும் அப்படிங்கிறது. ஸோ பழம் பழுத்துருச்சு, பழுத்த பழத்தை எப்படி சாப்பிட்றது? ஒரு பழத்தை ஒரு மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா? ஆப்பிள் பழம்னா அப்படியே சாப்பிடுவோம். இந்த இடத்துல பலாப்பழம்னா அழகாக அதை உரித்து உள்ளே இருக்க சொலையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும் இந்த இடத்துல. அப்போ சாப்பிடுவதற்கு என்று ஒரு வழிமுறை கூட இருக்குது. இது பலாப்பழம் பழுத்துருச்சின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது இந்த இடத்துல, இல்லைங்களா? அதுக்குன்னு ப்ரிப்ரேஷன் இருக்குது இந்த இடத்துல. இப்போ பழுக்கின்ற ஆறும் பழம் ஒன்றும் ஆறும் அப்படின்னா ஒன்று இருக்குது. இதை தவத்துக்கு தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ பழுக்கின்றார்னா தவத்தின் முற்றுப்பெற்ற நிலை, அது செல்லுகின்ற வழிமுறை, அதான் பழுக்கின்ற ஆறும் இந்த இடத்துல. ஏன்னா சொன்னோம் இல்லையா, தவம்னா ஆரம்ப நிலை ஒன்று இருக்குது, நடுவு நிலை இருக்குது, முற்றுப்பெற்ற நிலை ஒன்று இருக்குது இல்லையா? இது பழுக்கின்ற ஆறும். அதுக்கப்புறம் பழம் உண்ணும் ஆறும் அப்படின்னா என்ன? அந்த தவத்தினுடைய பலனை அனுபவிக்கின்ற வழிமுறைகள் இந்த இடத்துல. தவத்திற்கு என்ன பலன் இருக்குது? இப்போ தான் பலனே ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல, எதையும் யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த இடத்துல தவத்தினுடைய பலன் என்னன்னா, இப்போ இன்னைக்கு பார்த்த முதல் பாடலில் சொல்லப்பட்டதான் தவத்தினுடைய பலன். இந்த இடத்துல எந்த விதமான இடர்களையும் அடையாத வண்ணம் அந்த ஈசனுடைய அந்த அருளே அருளும் இந்த இடத்துல. இதுதான் அதனுடைய பலன். அப்போனா என்னென்னலாம் இடர் வரும்? இப்போ தவம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டாருனே வச்சுக்குவோம். இந்த இடத்துல அவருக்கு முதல்ல பசிக்காது இந்த இடத்துல, ஏன்னா மனம் அசையாத நிலைக்கு போயிடுது இந்த இடத்துல. இப்போ துளியும் அவருக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, உடலுக்கு எந்த வகையான துன்பங்களும் இருக்காது, நோய் நொடியும் வராது. இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அவருக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த இடத்துல. இதான் பழுக்கின்றாரும் பழம் ஒன்றும் மாறும். அடுத்து என்ன சொல்கிறாரு? குளக்கன்று துள்ளி அக்கோணியை புக்கால் அப்படிங்கிறார். குளக்கன்று அப்படின்றார். குல அப்படின்னா இளமையான அப்படின்னு பொருள். ஸோ குளக்கன்றுனா இளமையான கன்று. இந்த பசுவுடைய கன்று குட்டி அதை வளர்த்துருக்கவங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணோம், அவ்வளோ சீக்கிரம் அதை பிடிக்க முடியாது, அறுத்து விட்டுட்டோம் அப்படின்னா. இப்போ தாய் கன்று இருக்குது அப்படின்னா அது குட்டி பால் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், அங்கேயே நிற்கும், ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல அது பால் ஃபுல்லாக குடிச்சிடுச்சு. இப்போது குடித்ததுக்கப்புறம் அதை அவுத்து விட்டுட்டான்னு வச்சுக்குவோம், அது பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல ஓடும் அது. இந்த இடத்துல மனுஷனால் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல குளக்கன்று துள்ளி அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுது? துள்ளின்னு எதை ஒரு ஓமையாக குறிக்கிறார் இந்த இடத்துல அப்படின்னா, நம்முடைய மனம் தான் இந்த இடத்துல. எப்படி ஒரு பசுங்கண்ணை பிடிக்க முடியாதபடி ஓடுகின்றதோ அதுபோல் நம்முடைய மனம் எப்பயுமே குளக்கன்று போலத்தான் துள்ளிக்கொண்டே இருக்கின்றது. எதை பார்த்தாலும் சரி, புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்துருச்சா மனம் அப்படியே ஓடும் இந்த இடத்துல இல்லையா? குதிச்சுக்கிட்டு ஓடும். சாப்பாடு தான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், ஆனால் சலிக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ல இன்னைக்கு வரைக்கும். இது ஒன்று. இல்லை எனக்குலாம் சாப்பாடெல்லாம் சலிச்சு போச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னே வச்சுக்குவோம். அவரை கூப்பிட்டு போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் நிப்பாட்டி அந்த உணவுகளை பார்த்தாலே போதும், உடனே அவருக்கு மனசு இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு மனம் ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா? இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பு தான் இந்த இடத்துல. புதுசாக ஒரு உணவையோ நீண்ட நாள் கழித்து ஒரு உணவை பார்க்கும்போதே மனம் நல்லா இருக்கே, ஒரு காய்கறி இது பழக்கடைக்குள்ளே போயிட்டோம்னாலே எந்த பழம் நல்லா இருக்கோ அதை பார்த்தோன்னே நல்லா இருக்கே வாங்கணுமே தோண ஆரம்பிச்சிடல. இதுதான் இந்த இடத்துல குளக்கன்று. இளமையான ஒரு கன்று குட்டி துள்ளுவது போல் இந்த மனம் எப்பயுமே துள்ளிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அந்த மனதை இந்த இடத்துல அக்கோணியை புக்கால் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. கோணி அப்படின்னா தெரியும் எல்லாருக்குமே, இந்த அரிசி பொருள் வரக்கூடிய ஒரு பொருள். அரிசி பருப்பு இதெல்லாம் ஒரு கோணிச்சாக்குன்னு சொல்லுவாங்க. ஐயா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க ஐயா, மயில்வாகன் ஐயா. கோணி சாக்கு இதை சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ அது எதை உதாரணமாக குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்த உடம்பைத்தான் கோணி அப்படிங்கிறாரு. ஏன் இந்த உடம்பை கோணிங்கிறாரு அப்படின்னா, இப்போ அரிசியை கோணியில் போட்டாங்கன்னா வெளியில் வராது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் ஒரு சின்ன குச்சி கம்பி எதையாவது வச்சு குத்துனா என்ன ஆகும்? ஒரு அரிசி 2 அரிசி வெளியில் வரக்கூடிய அளவுக்கு ஓட்டம் இருக்கும் இந்த இடத்துல இல்லைங்களா? ஸோ வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த உடம்பு இருக்கு இல்லையா? இந்த உடம்புல ஏதாவது ஒன்று குத்துனோன்னா உடனே ரத்தம் வருதா? கண்டிப்பாக இல்லையா? இல்லை சாப்பிட்றோமா, மலை ஜலம்லாம் வெளியில் போதா, வியர்வை வருதா இந்த இடத்துல
இல்லையா? இது வருதோலே வேர்வை வருது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஒரு கோணிப்பையில் ஒரு இடத்துலையும் ஜல்லடை மாதிரி ஓட்டை இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே அரிசி பருப்போ பத்திரமா இருக்குது அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த உடம்புல சல்லடை போல் கோணி போல் ஓட்டை இருக்க தான் செய்யுது. அதன் வழியாகத்தான் வேர்வை வந்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது? உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மாவை இறைவன் பத்திரமா வச்சுருக்காரு. அது இந்த ஓட்டை வழியாக வெளில வரவே மாட்டேங்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ வேர்வை வரக்கூடிய இந்த உடம்பு இருக்கக்கூடிய என்னென்னா தன்னுடைய வினைகளை அனுபவித்து கொண்டு நுகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உடம்பு. அந்த உடம்புக்குள்ள புக்கால் அப்படிங்கிறாரு. புக்கால் அப்படின்னா புகுதல் அப்படின்னு பொருள். புகுதல்னா என்ன? அப்போ ஒரு மனம் என்று ஒன்று இருக்கின்றது, அதுவும் இந்த உடம்புக்குள்ள தான் இருக்குது. அது ஆடாமல் அசையாமல் ஒரு பசுக்கன்று போல் துள்ளி குறித்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதை என்ன பண்ணணுமா இந்த இடத்துல? இந்த ஓட்டையோடு சல்லடை போல் ஓட்டையோடு இருக்கக்கூடிய இந்த உடம்பிற்குள் உள்ளே புக்கால் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? புகும்படி செய்து உள்ளே கொண்டு போய் வைக்கணுமா பத்திரமா, வெளியில் அலை விடாமல் வைக்கணுமா இந்த இடத்துல. வச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? குலக்கன்று கொட்டிலில் கட்டவல்லாருக்கு அப்படிங்கிறார். குலக்கன்றுனா அதே இந்த இடத்துல இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு கன்று குட்டி தான் கொட்டிலில் அப்படிங்கிறாரு. கொட்டிலில் அப்படின்னா இந்த பசுக்களையும் அதை கன்றுகளையும் கொண்டு போய் கட்டி வைக்கிற இடம் தான் குட்டி. இப்போ கன்றை வந்து பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? கண்ணை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று அதை நம்மளே தனியாக போய் ஓடி பிடிச்சி இருக்கக்கூடிய வலிமை இருக்கணும். அப்படி இல்லைன்னா தாய் பசுவை கொண்டு தான் அங்கே நிப்பாட்டி வச்சா போதும், அதுவே ஓடி வந்து நின்றுடும். அப்புறம் பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? கொட்டியில் போய் கட்டிடுவாங்க இல்லையா? பசுக்களை எல்லாம் கட்டி வைக்கக்கூடிய இடத்திற்கு கொட்டி என்று பெயர் இந்த இடத்துல. அதில் கொண்டு போய் கட்டி வச்சாச்சுன்னா என்ன ஆகிடும்? அது வாட்டுக்கு உள்ளே நிற்கும். 2 நாளானாலும் சரி உள்ளுக்குள்ளே அது வாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்கும் அந்த கண்ணுக்குட்டி. அதுக்கப்புறம் துள்ளி குதிச்சு ஓடாது இல்லையா? அதுபோல் இந்த வெளியில் அலைஞ்சி திரிது ஆசைகள் இந்த இடத்துல வினைகள் காரணமாக பந்த பாசங்கள் காரணமாக அது எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த கோணி இருக்கக்கூடிய இந்த உடம்பு இந்த மனம் உள்ளே இருக்குது இந்த இடத்துல. இந்த கோணிக்குள்ளே அதை பிடிச்சு கொண்டு போய் உள்ளே கட்டி வைக்கணுமா இந்த இடத்துல. அதான் கட்ட வல்லா இருக்குது அப்படிங்கிறார். உடம்புக்குள்ளேயே கட்டி வைத்தல் அப்படின்னா என்ன? வெளியில் வந்து போகக்கூடாது மனம் இந்த இடத்துல. எப்படி போகாமல் இருக்கும் அப்படின்னா கண்ணுக்குட்டி எப்படி தாயை பார்த்தோன்னே ஓடி வந்து கம்முனுக்கு கொட்டி நின்றுக்குதோ இந்த இடத்துல, நமக்கு யார் தாய் இந்த இடத்துல? இறைவன் தான் இந்த இடத்துல. எங்கே இருக்காரு? உள்ளுக்குள்ளே இருக்காரு இந்த இடத்துல இல்லையா? எப்படி கன்றுக்குட்டி அங்கே கொட்டியில் இருக்கக்கூடிய தாயை பார்த்து ஓடி வர்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இறைவன் இருக்காரு. அந்த இறைவனை பார்த்து என்ன பண்ணணும்? நான் எப்படியாவது அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும் என்று மனம் இந்த இடத்துல இறைவன் மீதே மனம் ஒருமுகப்படுத்தி இருந்தோமே என்றால் இல்லையா? அப்போ என்ன ஆகிடும் இந்த இடத்துல? மனம் உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சோன்னா வெளியில் தேடாது இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல? உள்ளே போனால் அந்த இறைவனோடு சேர்ந்து கட்டி வச்சிடணும் இந்த இடத்துல. அதான் கட்ட வல்லாருக்குன்றன்னா கட்டும் வலிமை பெற்றவர்களுக்கு அப்படின்னு பொருள். இப்போ இன்றைக்கி கூட நம்ம பேச்சளவில் யோசிக்கலாம், எப்படியாவது வந்து நம்ம மனசை வந்து இறைவன்கிட்டே வைக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு தேவாரமோ திருவாசகமோ திருமந்திரமோ படிக்க ஆரம்பிச்சோன்னா மனம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு என்ன பண்ணும்? வெளியில் எங்கேயும் அலையாது இல்லையா? பசிச்சா கூட சரி, இல்லை நான் அதை படித்து முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன், பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் இல்லையா? நேற்றுலேருந்து சஷ்டி ஆரம்பிச்சிருக்கு. இந்த 6 நாளும் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து விரதம் இருக்கிறாங்க. 6 நாளும் சாப்பிடாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. உணவின் மீது ஆசை இருக்கக்கூடியவர்கள், பட்டு இருப்பவர்கள் கூட பார்த்தோம்னா சாப்பிடாமல் இருக்காங்க இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்போ அவங்களால் மனதை வந்து எங்கே கட்டி வைக்கிறாங்க? முருகர் மீது கட்டி வைக்கின்றார்கள் அந்த ஒரு 6 நாட்கள் இல்லையா? அதுபோல் இந்த முழுமையாக மனதை என்ன பண்ணணும்? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு கட்டி வைக்கும் அந்த வல்லமை பெற்றவர்களுக்கு உள் இழுக்காது நெஞ்சத்து இட ஒன்று மாமே அப்படிங்கிறாரு. உள்னா என்ன? இந்த இடத்துல கட்டிட்டாச்சு. இப்போது கண்ணுக்குட்டியாக மனசை வந்து கட்டியாச்சு உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல இல்லையா? அது தாய்க்கு பசு கூட கண்ணுக்குட்டியை கட்டின மாதிரி இங்கே இறைவனோடு சேர்த்து கட்டி வச்சாச்சு. எங்கே? உள்ள மனசுக்குள்ளே. அது என்ன பண்ணுது அந்த இடத்துல? இழுக்காது நெஞ்சத்து அப்படிங்கிறாரு. இழுக்காதுன்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ ஒரு தாய் கண்ணை அம்மா கிட்ட கொண்டு போய் வச்சாச்சு இல்லையா? இப்போ திருப்பி அந்த கண்ணுக்குட்டிக்கு பிடிச்ச ஒரு உணவு, ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதை தூரத்துலேருந்து காமிக்கிறோம். கண்ணுக்குட்டியை எங்கே வா அப்படின்னா அது வருமா? அது இந்த இடத்துல ஒன்று மனம் அதுக்கு அங்கே இருக்கு வாழைப்பழம் நமக்கு போனால் அது கிடைக்கும் தெரிஞ்சால் கூட சரி, ஆனால் கட்டி வச்சாச்சு இந்த இடத்துல, அதால் வெளியில் வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த மனம் வந்து இறைவனோடு சேர்த்து கட்டி வைத்த பின்பாக இந்த வெளி உலகத்தில் என்ன கண்ணில் பார்த்தாலும் சரி, உணவை பார்த்தாலும் சரி இல்லையா, வேறு எதனை பார்த்தா இச்சை வழியாக செல்லக்கூடிய எதனை பார்த்தாலும் சரி
இல்லை மாயை வழியாக செல்லக்கூடிய எதனை பார்த்தாலும் செய்தி, அது என்ன பண்ணுமா இந்த இடத்துல? இழுக்காது நெஞ்சத்து அப்படிங்கிறது. ஸோ மனம் என்ன பண்ணுமா? போகாதான் அந்த இதுக்குள்ளே, இந்த பற்றுக்குள்ளேயோ வினைகளுக்குள்ளேயோ ஆசைக்குள்ளேயோ அது போகாது அப்படிங்கிற. அடுத்து என்ன சொல்றாரு? இட ஒன்று மாமே அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆயிடுச்சு? இடம்னா இடம் இந்த இடத்துல நிறைய பொருள்கள் இருக்குது இடம் என்று சொல்லப்படுகின்றதுக்கு. பட் இந்த இடத்துல இடம் என்று பொருள். ஸோ அது எந்த இடத்துல கட்டியிருக்கு? நெஞ்சத்துக்குள்ளே இறைவன் இருக்காரு, அந்த இடத்துலையே ஒன்று மாமி அப்படிங்கிறாரு. ஒன்றும்னா என்ன? ஒன்றிப்போய் நின்றுமா, இறைவனோடையே ஒன்றிப்போய் நின்றுமா இந்த இடத்துல மானம் இந்த இடத்துல. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தவம் என்று சொல்லப்படுகின்ற அதை எப்படி அடைவது என்று ஒரு கேள்வியை வைத்தோமே என்றால், முதல்ல தவம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. ஸோ பழுக்கின்ற ஆறும்னு சொன்னார் இல்லையா, எப்படி ஒரு பழம் பழுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பல பேர் இன்றைக்கி ஒரு பழம் பழுக்கிறதுக்கு இந்த அரிசிக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க இல்லையா, வேறு இலைக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. இப்படி சில வழிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க ஒரு பழம் சீக்கிரமாக பழுக்கிறதுக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி தவம் என்ற ஒன்றை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அடைய வேண்டும் என்றால், தவத்தின் வழியாக இறைவனை அடைய வேண்டும் என்றால் முதல்ல தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தவம்னா என்ன? பொறுமை தான் முதல்ல தவமே இந்த இடத்துல. அந்த தவத்தை முதல்ல தெரிந்து கொண்டு அதனுடைய பலனையும் அனுபவிக்க வேண்டிய வழிமுறை இந்த இடத்துல என்ன அப்படி என்று பார்த்தால், ஒரு கன்று துள்ளி குதித்து ஓடுகின்ற கன்று போல் இருக்கக்கூடிய இந்த மனதை இல்லையா, இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய சல்லடையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பின் உள்ளேயே புக வைத்து உள்ளே இருக்கக்கூடிய இறைவனோடு இந்த மனதை கட்டி வைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுடைய மனம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தம் பாசங்கள் இதன் மீது இழுக்காது. அவர்களுடைய மனம் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனோடே ஒன்றி போய் நிற்கும். யாருக்கு ஒன்றி போய் நிற்கின்றதோ அவர்கள் இந்த இடத்துல தவத்தின் உச்சத்தில் சென்று நிற்கின்றார்கள். இதுதான் தவம். இப்போ இதில் தவ நிந்தை அப்படின்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, முதல்ல பழுக்கின்ற ஆறும்னு சொன்னார் இல்லையா, அதையே இங்கே ஒருவர் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அதுவே தவ நிந்தை. ஏன்னா இங்கே இருக்கு, பழம் என்பதும் இருக்கின்றது இல்லையா, அதை பழிக்கின்ற வழிமுறைகளும் இருக்கின்றது இந்த இடத்துல இல்லையா, மனம் என்ற ஒன்றும் இருக்கின்றது, கோணியும் இருக்கின்றது, அந்த கோணிக்குள்ள இறைவனும் இருக்கின்றான். ஸோ எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. ஆனால் யார் ஒருவர் இது எதையுமே பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ இல்லையா, நாம எல்லாம் பயன்படுத்திக்காம தான் இருக்கோம் இல்லையா. நம்மக்கிட்ட உடம்பும் இருக்கு, உள்ள இறைவனும் இருக்காரு, வெளியில் அலையிற மனசும் இருக்கு இல்லையா. ஆனால் இது என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல தவம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சிக்காம இருக்கோம். இதுவே தவ நிந்தை தான். முதல்ல நம்ம தலைப்பு படிக்கிறோம், இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கோம், படிச்சுட்டு தான் இருக்கோம், இதுதான் தவம், பொறுமை தான் தவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறது செய்கிறோம். ஆனால் இதை நம்ம வாழ்க்கை முறையில் பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் இல்லை இல்லையா. காலையில் இப்போ மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் போக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனாலே உடனே படபடப்பு வந்துடுது. ஒரு டிராஃபிக்கோ ஏதோ ஒரு லேட் ஆகிடுச்சுன்னா ஐயோ சீக்கிரம் போகணுமேன்னு சொல்லிட்டு ஒரு படபடப்பு, பொறுமை இழந்துடும். இதில் அவசரமாக ஓடுறோம் இந்த இடத்துல. மனம் வந்து பதற ஆரம்பிச்சிருது, ஐயோ நேரம் ஆயிடுச்சு மனம் பதற ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், ஆனால் செயல்படுத்துவது இல்லை இந்த இடத்துல. ஸோ இதான் இந்த பாடலுடைய கருத்து. ஓகே, 48 நிமிடங்கள் ஆகிவிட்டது. ஒரு 3 பாட்டு பார்த்துருக்கோம். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு கேள்வி ஏற்கனவே வந்துருச்சு சாட்டில், சிந்திப்பதை நிறுத்தினால் பசிக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறுதியாக பசிக்காதமா. சிந்தனை என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல நம்மளுடைய 5 புலன்களோடு தொடர்பு கொண்டது இந்த இடத்துல, சரிங்களா. அப்போ தூங்கும்போது வந்து நம்ம யாருமே சிந்திக்கிறது இல்லையே, அப்போது தூங்கும்போது நமக்கு பசிக்கக்கூடாதுல்ல. ஆனால் சாப்பிட்டோன்னே திருப்பி காலையில் எந்திரிச்சோடனே இந்த இடத்துல பசிச்சிருது. பலருக்கு வந்து இரவு நேரத்தில் கூட பசிக்கும் இல்லையா, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, தூக்கத்தில் வந்து பசிச்சு எந்திரிச்சு போய் சாப்பிட்றவங்களாம் கூட இருக்காங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது தான் சிந்தனை இல்லையா, அப்போ இவங்களுக்கு எல்லாம் எப்படி பசிக்குது அப்படின்னு கேட்டால், தூங்கும்போதும் நம்முடைய மனமானது இயங்கி கொண்டு தான் இருக்கின்றது. நமக்கு தான் தெரியல இந்த இடத்துல, நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சிந்திக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. மனம் அது தானாகவே ஓடிக்கொண்டே தான் இருக்கும் இந்த இடத்துல. அதனால தான் கனவுகள் எல்லாம் பல நேரங்களில் வருது இந்த இடத்துல, இரவு நேரத்தில் டீப் ஸ்லீப்புக்கு போனால் கூட சரி. அதுக்கு இன்னொரு சான்று என்னென்னா, நம்ம நைட்டு எப்படி படுத்துருக்கோமோ காலையில் அப்படியே எந்திரிக்கிறதே கிடையாது எல்லாருமே. நம்ம ஒரு பொசிஷனில் படுத்துருப்போம், காலையில் வேறு ஒரு பொசிஷனில் எந்திரிப்போம். சில நேரங்களில் யாராவது ஒருத்தருக்கு 1 முறை 2 முறை சில அனுபவங்கள் கிடைக்கலாம். எப்படி நைட்டு படுத்துருந்தாங்களோ அப்படியே காலையில் எந்திரிப்பாங்க இந்த இடத்துல. அப்போ என்ன இருக்குது, நைட்டு ஃபுல்லாக அவங்க இந்த இடத்துல மனம் இந்த இடத்துல இயங்கலை
அப்படின்னு இந்த இடத்துல பொருள். அசையாமல் எந்திரிச்சிருக்காங்க, அந்த அனுபவம் இருக்கும். காலைல எந்திரிக்கும் போது நைட்டு இப்படி தானே படுத்துருந்தோம், காலைல இப்படியே எந்திரிக்கிறோமே அப்படின்னு. அது உணர்வு சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்டது இல்லை, உணர்வு சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல வாழ்க்கையில் ஒரு முறை 2 முறை அது போல் கிடச்சிருக்கும். அப்போ மனமானது இங்கே கொஞ்சம் அமைதி அடைந்து இருக்கின்றது அப்படின்னு பொருள் அந்த இடத்துல. அப்போ எப்போ அந்த மாதிரி நம்ம எந்திரிக்கிறோமோ அன்னைக்கு பார்த்தோன்னா சுற்றி இருக்கவங்களாம் எவ்வளோ நம்மளை டென்ஷன் பண்ணால் கூட சரி, நம்ம வந்து பொறுமையாகவே மனசு இருக்கும், பதட்டப்படாது, ஆவேசப்படாது, கோவப்படாது, அது வாட்டுக்கு அமைதியாக இருந்து சிந்திச்சு பதில் சொல்லுவோம். இந்த எப்போ நான் சொல்லுகின்ற அந்த அசையாத நிலையில் இரவு படுத்து காலை எந்திரித்தால், இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக மனம் அசைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், உடம்பு பிறண்டு படுக்கிறது, காலை தூக்கி போடுறது, கையை தூக்கி போடுறது. சிலர்லாம் பார்த்தோம்னா கட்டில் கண்ட மணிக்கு உருளுவாங்க, தலை இருக்க இடத்துக்கு கால் போயிடும், கால் இருக்க இடத்துக்கு தலை போயிடும், உருளுவாங்க அப்படியே கட்டில் சுற்றி சுற்றி தனியாக. அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு மனசு சுத்தமாகவே அடங்கலை இந்த இடத்துல. உடம்பு தான் பேருக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு, மனம் சுத்தமாக தூங்கவே இல்லை, அவர்கள் ரொம்ப பதட்டத்திலே இருக்கிறவங்க அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு சொல்லுங்கம்மா. உலக வாழ்க்கையில இருக்கும், எப்படி சிந்திக்காம இருக்க முடியுங்க ஐயா? கமிட்மெண்ட்ஸ்லாம் சிந்திச்சு தானே ஆகணும் ஐயா. அதுக்கு தாம்மா நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த இடத்துல எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுடைய செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் இந்த இடத்துல, சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது அடுத்த வாரத்தில் எங்கேயோ ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்குவோம், இல்லை ஒரு பெரிய செயல் இருக்குன்னு வச்சுக்குவோம். இன்றைக்கியே அதை வச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் இந்த இடத்துல. ஆனால் நம்ம என்ன சிந்திச்சு திட்டம் போடுறோமோ அதே மாதிரியே அடுத்த வாரம் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. அடுத்த வாரம் அந்த வினாடி என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தோன்றுகின்றதோ அதைத்தான் நாம் செய்வோமே தவிர்த்து, போன வாரம் நான் இப்படி தானே யோசிச்சு வச்சேன் அதே மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் செய்கிறாங்களா இந்த இடத்துல? கிடையவே கிடையாது. ஒரு சிறு திருமணம், பத்திரிக்கை வைக்க போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனா கூட சரி, இங்கேருந்து இவங்க வீட்டுக்கு போகணும், இங்கேருந்து இவங்க வீட்டுக்கு போகணும்னு முன்னாடியே திட்டம் போட்டு வீட்டிலேருந்து கிளம்புறோம். இப்போ அதே மாதிரியே போனோடனே திடீர்னு நடுவில் வேறு யாராவது வீடு ஞாபகம் வந்துடும், டக்குன்னு இந்த பக்கம் வண்டியை திருப்பி போயிட்டு வந்துடுவாங்க, அப்படியே திருப்பிடுவாங்க, பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்வாங்க, இல்லைங்களா? இது நமக்கே பல நேரங்களில் அனுபவம் இருக்கும். ஸோ மனம் ஓடிக்கிட்டே இருக்கு, எந்த வினாடி என்ன சொல்கின்றதோ அதை தான் கேட்குறோம் இந்த இடத்துல. அப்போ ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல, நம்ம என்ன தான் சிந்திச்சு திட்டம் போட்டு முன்னாடியே வச்சுருந்தா கூட சரி, இந்த இடத்துல அந்த வினாடி என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை தான் நம்ம செய்கிறோமே தவிர்த்து நம்ம நினச்ச மாதிரி செய்கிறது இல்லை. பல நேரங்களில் நம்ம திட்டம் போட்டு செய்கிறதும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், நான் அதையும் மறுக்கலை. அப்போ அதில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், இந்த நான் நினைக்கிற மாதிரியே தான் நான் செய்கிறேன், நான் திட்டம் போடுற மாதிரி தான் செய்கிறேன்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ, இப்போ நினைக்கிற மாதிரி செய்ய போகிறீங்களா, நாளைக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சி முடிச்சாச்சு இல்லையா, இன்றைக்கே திட்டம் போட்டாச்சு இல்லையா, அப்போ அடுத்த நாள் சிந்திக்காமல் அன்றைக்கி வேலையை பார்க்கணும்ல. ஏன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம்? நேற்றே திட்டம் போட்டாச்சு, ஆனால் அப்போ அதை அதை செய்யணும், எழுதி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ, நாளைக்கு காலைல இத்தனை மணிக்கு இதை செய்யணும், இத்தனை மணிக்கு இதை செய்யணும், ஃபுல்லாக எழுதி வச்சு ஒட்டியாச்சு. அப்போது எழுதுன இருக்கிறத பார்த்து தான் செய்ய போகிறோம். அப்போ அன்னைக்கு சிந்தனையே வரக்கூடாதுல்ல, ஏன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மனம் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது. அப்போ அதுதான் பாடலை சொன்னார், எழுதி வச்சாச்சு லிஸ்ட்டு போட்டு திட்டம் போட்டு, நீ செயலை எழுதி வச்சிருக்க மாதிரி செஞ்சுக்கிட்டே இரு, ஆனால் மனம் இந்த இடத்துல இறைவன் மீது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இறைவன் மீதே இருந்து கொண்டு இருந்தால்தான், அதுதான் இப்போ கடைசி பாட்டில் சொன்னது, குலக்கன்ற கோணிக்குள்ளே வச்சு கட்டி வைக்கணும்னு இல்லையா. இந்த மனம் வேலையின் வழியாக கடமைகளை செய்வதன் வழியாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை கொண்டு போய் இறைவனோடு சேர்த்து கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல தவம். சரிங்களாம்மா? நல்லது. வேறு கேள்விகள்? வாட்ஸ்அப்ல கேட்டிருந்த क्वेश्चन மறந்து போச்சுமா என்ன கேள்வின்னு, இதை நான் பார்க்குறேன். நான் சொல்லுங்கம்மா. நீங்க எதுவுமே ஒருத்தங்களுக்கு எதையும் வாங்காம கொடுக்கறதுக்கும் வாங்கிட்டு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பணம் கொடுத்து வாங்கினா அந்த பணத்துக்கு மட்டும்தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் கிடைச்ச மாதிரி, பட் நம்ம அவங்களுக்காக செஞ்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி செய்யும் போது நமக்கு என்னென்ன இன்னல்கள் வருது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேங்க சார். அவங்க அட்வான்டேஜ் எடுப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பொருளுக்கான விலை வைக்கலைன்னா இதெல்லாம் நடக்கும், நடைமுறை வாழ்க்கையில இந்த சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஐயா. ஓகே ஓகே, நினைவு வந்துச்சு. ஒரு தானம் செய்யணும்னு சொல்லி போகிறோம், தானமோ தவமோ செய்யும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அப்போ நம்ம செய்கின்ற செயல் இங்கே வீணாக போகுதே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த இந்தியாவிலே பார்த்தோம்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவருடைய மனைவி ட்ரஸ்ட்டு நிறையா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் வழியாக மாணவர்களுக்கு கல்வியை எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க,
ஒரு காரில் போய்கிட்டு இருக்காங்க, ஒரு சிக்னலில் நிற்கிறாங்க. ஒரு பையன் ஒரு பொருள் வந்து விற்க வரான். அந்த பொருளுடைய மதிப்பு வந்து 400 ரூபா. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பொருளோட மதிப்பு இல்லை, அவனுடைய வருமானம் 400 ரூபா ஒரு நாளைக்கு. அந்த பையன் நிறைய விற்கிறான். அந்த பையனை கேட்குறாங்க, நீ ஸ்கூலுக்கு போறியாப்பா? இல்லை, ஸ்கூலுக்கு போகல. சரி, ஓகே, நீ ஏன் இந்த தொழிலை பண்ணுற, உனக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குங்கிறான். ஒரு நாளைக்கு நான் 400 ரூபா சம்பாதிப்பேன் அப்படிங்கிறான். சரி, ஓகே, நீ என்ன பண்ணு, இந்த 400 ரூபாயை நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ போய் ஸ்கூலில் போய் படி, அதுக்கான ஃபீஸெல்லாம் நானே கட்டிடுறேன் அப்படின்றாங்க. அவனும் சந்தோஷமாக சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போய் பள்ளியில் போய் சேர்த்து விட்றாங்க. பள்ளியில் போய் படிக்கிறான், 1 வருஷம் படிக்கிறான். அடுத்த வருஷம் திருப்பி இந்த அம்மா முன்னாடி வந்து நிற்கிறான். ஏன்னா டெய்லி 400 ரூபா பணம் வந்துடுது அவனுக்கு, இல்லையா? அவனுக்கு குடும்பத்திற்கு தேவையான பணம் 400 ரூபா வந்துடுது, படிக்கவும் செஞ்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த திருப்பி 1 வருஷம் கழிச்சு அந்த அம்மாட்ட வந்து நிற்கிறான். நான் போன வருஷம் 400 ரூபா சம்பாரிச்சேன், இந்நேரம் தொடர்ந்து நான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நான் வந்து 500 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பேன். அந்த பையன் அப்படியே சொல்கிறான் அந்த இடத்துல. அப்போ என்ன பொருளாகுது அந்த இடத்துல, எனக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு அவன் கேட்குறான் அந்த இடத்துல. நீ 400 ரூபா டெய்லி கொடுக்குற, எனக்கு பத்தலை, ஆசை இல்லையா, கொடுக்குற, என்னடா 400 ரூபா டெய்லி கொடுக்குறாங்களேன்னு அவனுக்கு தோணலை இந்த இடத்துல, இன்னும் 100 ரூபா சேர்த்து கொடு அப்படிங்கிறான். அப்போ அந்த மாதிரி சிந்திக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் செய்கின்ற செயல் கூட இந்த இடத்துல ஒருவனை வந்து தவறான சிந்தனைக்கு இங்கே ஆட்பட்டு கொண்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தம்மா என்ன யோசிக்கிறாங்க. அப்போ இனிமேட்டு உன்னுடைய அந்தம்மா என்ன பேசியிருந்தோம், உன்னுடைய குடும்பத்திற்கு இந்த மாத செலவிற்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துட்றேன், இல்லையா, அரிசி பருப்பு தேவைப்படுறத கொடுத்துட்றேன், கல்விக்கானதை கொடுத்துட்றேன்னு சொல்லி நான் வந்து கேட்டிருக்க மாட்டான் இந்த இடத்துல. அப்போ நம்மளுடைய செயல்முறைகளையும் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றிக்கணும் போல இருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அதற்கேற்றார் போல் மாற்றிக்கொண்டதாக அவர்கள் சொன்னார்கள். ஸோ இதை தான் நீங்கள் வந்து கேள்வியாக கேட்குறீங்க. ஒரு தானம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம செய்கின்ற செயல் அதனுடைய சில பேருக்கு எதிர்மறையான தாக்கத்தை, ஏன்னா ஒருத்தனை சோம்பேறித்தனமாகிருச்சு இல்லையா, அவன் கல்வி படிக்க தான் செய்கிறான் இந்த இடத்துல, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய சிந்தனை வந்து நமக்கு ஒருத்தர் செய்கிறாங்களே, இதை வச்சு கொண்டு நம்ம மேல்நிலைக்கு போகணுமே அவனுக்கு தோணலை, இதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலான்ற எண்ணத்தில் தான் அவனுக்கு போகுது இந்த இடத்துல. இது போல் வீணாக போதே, இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதை நம்ம எந்த கோணத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, தானம் தர்மம் 2 விஷயம் சொல்லுவோம் இந்த இடத்துல. அதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்தல் இந்த இடத்துல தானம், யாராவது கேட்டு கொடுத்தா அது தானம். ஸோ கேட்காம கொடுக்கறதும் தேவைக்கு உண்டானதை கொடுப்பதும் தர்மம் இந்த இடத்துல. இப்போ நம்ம தானம் செய்ய போகிறோமா தர்மம் செய்ய போகிறோமான்றதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ இந்த அம்மாவுடைய கணக்கு, நீங்களே ஒரு விஷயம் செய்கிறீங்க, நான் உணவு கொடுக்குறேன், இது எல்லாத்துக்கும் போய் கரெக்டாக போய் சேர்ந்துடணும், வீணாகக்கூடாது அப்படின்ற நோக்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது தானம் இந்த இடத்துல. அப்போ தானத்திற்கு உண்டான பலன் இந்த இடத்துல, இல்லையா? என்ன செய்கிறோம், கரெக்டாக போய் சேர்ந்துடணும், யாருக்கும் தவறான எண்ணம் வந்துடக்கூடாது, உணவு எதுவும் வீணாயிடக்கூடாது, இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக செய்யக்கூடியது இந்த இடத்துல, சரிங்களா? இது தானத்தில் சேர்ந்துடும். இதே இன்னொரு கோணத்தில் நான் இன்னைக்கு பாடலில் சொன்ன விளக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அது வந்து தர்மம் இந்த இடத்துல. தர்மம்னு சொல்லப்படுறது என்னென்னா, யாருக்கு எந்த வினாடி எது தேவையோ அந்த வினாடி கொடுத்துட்டு அதை மறந்துடுறது அந்த இடத்துல. அப்போயே மறந்துடுறது. இந்த இடது கை வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவையா, அவருக்கு பசியோடு இருக்காரா, இல்லை அவருக்கு கல்வி தேவையா, அந்த வினாடி கொடுத்துட்டு அடுத்த வினாடியே மறந்துடுறது இந்த இடத்துல. ஸோ இது தர்மம். நம்ம எதை செய்கிறோம் அப்படின்ற நோக்கில்தான் அந்த செயல் இருக்கின்றதே தவிர, நீங்கள் எதிர்பார்த்து நம்ம கொடுத்தது வந்து வீணாக போச்சு, இது தப்பாயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு பொருள் ஆகிடுது. அப்போ அது வந்து தானத்தில் சேர்ந்துடுது. இப்போ தானம் செய்யும் பொழுது என்ன பொருள் அப்படின்னா, பாத்திரம் அருந்து பிச்சையிடு, இதுவும் பழமொழி நம்ம ஊரில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தர்மம் செய்யும்போது கணக்கு பார்க்க தேவை இல்லை, அதனுடைய பலனை நம்ம எதிர்பார்க்க வேணாம், அது இறைவன் பார்த்துக்குவார் இந்த இடத்துல. ஆனால் இந்த தர்மம் செய்யும் போது நம்ம பார்க்க வேண்டியதில்லை, சரிங்களா? ஆனால் தானம் செய்யும் பொழுது பாத்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது சரியான பாத்திரமா, நாம் கொடுத்தால் இவருக்கு பயன்படுமா, வீணாக போகாதா அப்படின்றத பார்த்துத்தான் அதை கொடுக்க வேண்டும். ஸோ இதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். நீங்கள் தானம் செய்கிறீங்களா தவம் செய்கிறீங்களான்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிரும், சரிங்களாமா? ஐயா, அந்த சோசியல் சர்வீஸ் சொன்னேன்லங்க ஐயா, இங்க ஃபுட்டுக்கு வந்து 120 ரூபாய்க்கு, அப்ப அது தானம் எடுத்துக்கிறதுங்களா தர்மம்? தானம் தான்மா, அது தர்மம் கிடையாது, தானம் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, இது வந்து வீணா போகக்கூடாது, யாருக்கும் எந்த இடத்துல வீணா போகக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல வந்துருச்சு இந்த இடத்துல, சரிங்களா? எல்லாருக்கும் நல்லது போய் சேரணும் இந்த இடத்துல, சரி? ஏன்னா யார் வந்து சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, ஒருத்தனுக்கு பசியே இருக்காது இந்த இடத்துல, ஆனால் என்ன பண்ணுவான், இதை கொண்டு போனால் நைட்டு சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்சல் பண்ணி கொண்டு போவாங்க இல்லைங்களா? அப்போ பசி இல்லாதவனும் உணவை அந்த இடத்துல எடுத்துகிட்டு கொண்டு போகிறான். அப்போ என்ன, ஒருத்தனுக்கு தேவை இல்லாத நேரத்தில் அந்த பொருளை இவங்க கொடுக்குறாங்க இந்த இடத்துல. வீணா போகுதுன்னு பொருள் அல்ல,
சரிங்களா? ஸோ பார்சல் இல்லைங்கய்யா, என்னம்மா பார்சல் சர்வீஸ்ல இல்லைங்கய்யா. அப்ப அது தானமா தருவாமா? கண்டிப்பா தானம் தான்மா. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் செய்கின்றார்கள். என்ன எதிர்பார்க்குறாங்க? இந்த பொருள் வீணா போகக்கூடாது, எல்லாருக்கும் சரியானபடி அது போய் சேரணும் இந்த இடத்துல என்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா? எதிர்பார்ப்பு என்பது எந்த கோணத்தில் வந்தாலும் அது தானம் தான், அது தர்மம் கிடையாது. நீங்கள் பார்சல் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் போகிறேன் அந்த இடத்துல 20 ரூபா கொடுத்து அந்த சாப்பாடை பிளேட்டில் வாங்கிடுறேன். வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து நான் டிஃபன் பாக்ஸை கொண்டு அதில் போட்டு கொண்டு போனால் அவங்க என்ன செய்வாங்க? அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி பிடுங்குவாங்களா டிஃபன் பாக்ஸை? இல்லை அடிப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் செய்ய முடியாது அந்த இடத்துல, இல்லைங்களா? அதனால் அது அவரவர்கள் அது சரிங்களா? அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அது தானத்தில் தான் சேருமே தவிர்த்து தர்மத்தில் சேராது நிச்சயம். சரிங்களாம்மா? சரி சரி, நல்லது. ம் ம் ஐயா, இது வந்து வீணாகலை. இங்க அவங்களுடைய எண்ணம் என்ன? பொருள் வீணாகக்கூடாது என்ற சிந்தனையில அதை கொடுத்தாங்க. இவரும் பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாரு, சாப்பிட்டுட்டாரு, வீணாகலை. அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆயிடுச்சு, இல்லைங்களா? வீணடிச்சிட்டாருன்னே வச்சுக்குவோம். ஓகே, அதனுடைய பாவம் இவருக்கு தான் சாரும் இந்த இடத்துல. ஏன்னா இன்னொருவருடைய பசியை போக்கக்கூடிய ஒரு உணவை வந்து இவர் வீணடிச்சிட்டாரு. அப்போ வீணடிச்சவருக்கு தான் அதனுடைய பாவம் போகும் இந்த இடத்துல. சரிங்களா? இது அவருக்கு மட்டுமல்ல, நாம் கூட இந்த தவறெல்லாம் நிறைய செய்கிறோம் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போது சாப்பாடும் போது நான் பல இடங்களில் பல வீடுகள்லையும் பார்த்துருக்கேன், பலரையும் பார்த்துருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவாங்க, பிளேட்டில் அவ்வளோ சாதம் இருக்கும். நிறைய பேருக்கு பார்க்கலாம். சாப்பாட்டில் வந்து குக்கர், பெண்கள் வந்து பல இடங்களில் பார்த்துருக்கேன். குக்கரில் சாப்பாடு வடிப்பாங்க, வடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? குக்கரை வந்து சாப்பாடு எடுத்துருவாங்க. ஆனால் குக்கரில் சுற்றி ஒட்டிக்கிட்டு இருக்கும். கையில் எடுத்தோம்னா ஒரு வாய் சாப்பாடு இருக்கும். ஒரு மனிதன் இல்லை ஒரு குழந்தை சாப்பிடக்கூடிய அளவு ஒரு வாய் சாப்பாடு இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க? எடுக்க முடியாது, ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன பண்ணுவாங்க? அப்படியே பாத்திரத்தை கழுவ போட்டுருவாங்க இந்த இடத்துல, இல்லையா? அப்போ தினந்தோறும் ஒரு முறை குக்கரை வடிக்கும் போது ஒரு கை சாதம் வீணாக்குகிறாங்க இந்த இடத்துல. இறைவன் படைத்த படைப்பு இந்த இடத்துல ஒரு பருக்கை கூட வீணாக்கக்கூடாது. ஒரு சாப்பாட்டுடைய பருக்கையினுடைய சத்து, அதனுடைய தன்மை என்னன்னு ஒரு எறும்புக்கு தெரியும், இல்லையா? ஒரு எறும்பு, ஒரு சாதம் எத்தனை எறும்புடைய பசியை போகுது. இப்போ ஒரு குழந்தை சாப்பிடுகின்ற அளவு உணவு ஒரு குருவிக்கு தெரியும், இல்லையா? ஸோ ஒரு ஆளுடைய உணவே வந்து அவங்க வீணாக்க, இதை தெரியாமே அறியாமையினாலே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஆனால் இதுவும் ஏதோ ஒரு வகையில் பாவத்தை பற்ற வைக்கத்தான் செய்யும் நிச்சயமாகவே. அதனால் ஸோ தினந்தோறும் நம்ம அதே மாதிரி குழாயை திறந்து விட்டு இந்த சைடு வேறு வேலை பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல. கிச்சனில் பார்க்கலாம், அப்படி குழாயை திறந்து விட்டு வேலை, தண்ணியை வீணடிப்பது இந்த இடத்துல. இப்படி நமக்கு தெரியாமல் கூட பல பொருட்களை நம்ம வீணடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதன் விளைவாகவும் இந்த இடத்துல நம்மை துன்பங்கள் பற்றத்தான் செய்யும். தெரியாமே செஞ்சு தெரியாமே துன்பத்தை பல இடங்களில் வாங்கிக்கிறோம் இந்த இடத்துல. அதெல்லாம் கர்மயோகத்தெல்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த நூல் ஒன்று பற்றி சொன்னோம் இல்லையா? கர்மயோகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொருட்களை முதல்ல வீணாக்கக்கூடாது. இந்த இறைவனுடைய படைப்பில் எதையும் வீணாக்கக்கூடாது இந்த இடத்துல. அதுவே ஒரு தவம் தான் இந்த இடத்துல. தவம்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? கண்ணை மூடிட்டு உட்கார்றது மட்டும் தவம் இல்லை. காலிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் இந்த இடத்துல எந்த பொருளையும் நான் வீணாக்க மாட்டேன் இறைவன் கொடுத்த படைப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்து பணத்தெல்லாம் எவ்வளோ பத்திரமா பார்த்து செலவு பண்ணுறோம். கை நிறைய சில்லற காசு இருந்தால் கூட ஒரு காசு கூட கீழே போடாமல் பத்திரமா எடுத்து வச்சு எப்படி பாதுகாக்கிறோம் இந்த இடத்துல. அதுபோலத்தான் இறைவனுடைய படைப்பு. நீர், சாப்பாடு, காற்று, மண், இதெல்லாம் இயன்ற அளவிற்கு நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். காற்று அசுத்தப்படுத்தக்கூடாது, பண்ணை அசுத்தப்படுத்தக்கூடாது இந்த இடத்துல, உணவை வீணாக்கக்கூடாது இந்த இடத்துல. இதையெல்லாம் ஒரு மனிதன் ஒரு கடைபிடித்து கொண்டே இருந்தாலே அதுவும் ஒரு தவம் தான். அதுவும் நிச்சயமாக நம்ம இறைவனிடத்தில் அடி சொல்லுங்கம்மா. ஐயா, பஞ்சபூத மாசுல கூட கடந்த வாரம் காற்று மாசு பத்தி சொன்னீங்க. ஆனா தீபாவளிக்கு ஏகப்பட்ட பட்டாசு வச்சு எல்லாம் மாசுபடுத்துறோமாங்க ஐயா? இல்ல தீபாவளி கொண்டாடுறதே தப்பாங்க ஐயா? இல்லம்மா, அது வந்து வேறு கோணம்மா இந்த இடத்துல. தீபாவளி கொண்டாடுதல், இந்த தீபங்கள் ஏற்றுதல் என்பது வேறு ஒரு கோணம். அது நிச்சயமாக நம்ம செய்து தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, இயற்கையினுடைய விதி தெரியும் இந்த இடத்துல. வெயில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் கடுமையாக இருக்கும், மழை பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடுமையாக இருக்கும், பனி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடுமையாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றை இறைவன் வகுத்து வைத்திருக்கிறான். 4 விதமான காலங்கள் சொல்லுவோம் இயற்கையில். 4 விதமான காலங்களில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் சேர்த்து தான் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல ஏன் இறைவன் அளவுக்கு அதிகமான அக்னி வேலை கொடுக்குறாரு அப்படின்னா, வெயிலுக்கு முன்னாடி என்ன காலம் வரும் உங்களுக்கு? குளிர்காலம் வரும்.
எல்லாருக்கும் தெரியும். குளிர் முடிஞ்சவொடனே தான் லேசாக வெயில் வர ஆரம்பிக்கும். அப்படியே அதோடைய உச்சத்துக்கு போயிட்டு அப்படியே திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் இறங்கி மழை நேரத்துக்கு போகும். குளிர் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஃபங்கஸ் நிறையா பிடிக்கும். எல்லாருக்கும் தெரியும் குளிர் நேரத்தில் இல்லையா. பனி நேரத்தில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் அந்த ஒரு மாதிரி சில இடங்களில் ஃபங்கஸ் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஃபங்கஸ் கூட நிறையா இருக்கும், பலவிதமான கிருமிகள். அதை போக்குவதற்கு தான் பார்த்தோம்னா இறைவன் வந்து இந்த வெயிலை வந்து கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் எல்லாத்தையும் அழிச்சு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள். இது வந்து அகத்தியருடைய நூலில் ஒரு நூல் குறிப்பில் இருக்குது. ஏன் வெயிலை கொடுத்தாரு இறைவன், ஏன் அக்னி வெயிலை கொடுத்தாருன்னு ஒரு ஏதோ ஒரு அக்னி வெயிலுக்கான காரண காரியத்தை ஒரு பாடலில் பாடியிருப்பார். இப்போ கண்ணுக்கு தெரியாத பல கிருமிகளை மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத கிருமிகளை, அதான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். மனுஷன் ரொம்ப நுட்பமான கிருமியெல்லாம் கூட கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாத கிருமிகள்னு நிறைய இருக்குது. அந்த கிருமிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அந்த வெயில் மூலமாக இறைவன் அழித்து விடுகின்றார். அப்போ வெயில் முடிஞ்சிடுச்சு, வெயில் வழியாக வரக்கூடிய தாக்கங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுவும் கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு துன்ப தாக்கம். அதை என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, மலைகளை கொடுத்து இந்த இடத்துல பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறு சில கிருமிகள் இது போல் உருவாகும் இந்த இடத்துல, காற்றின் வழியாக பரவக்கூடியது. அப்போ அந்த காற்றை சுத்தப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தான் இந்த இடத்துல அந்த தீபம் ஏற்றுதல், பட்டாசு வெடித்தல், இப்படி நம்ம சான்றோர்களும் முன்னாடியே வகுத்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் கணக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எந்த செயல் செய்தாலும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நம்ம வருஷம் ஃபுல்லாக பட்டாசு வெடிக்கலை, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வெடிக்கிறோம். அன்னைக்கு தீமையும் இருக்கும், நான் இல்லைன்னு மறுக்கலை, ஆனால் அளவுக்கு அதிகமான நன்மையும் அங்கு இருக்கின்றது. அதனால் தாராளமாக தீபாவளியை கொண்டாடலாம், தவறொன்றும் இல்லை. அதுக்கு மேலும் சில காரணம்லாம் இருக்கும், நேரம் ரொம்ப போயிடுச்சு. அதனால் இன்னொரு நாள் அதை வச்சு இன்னைக்கு மாலை வகுப்பில் கூட விரிவாக இன்னும் கூட பேசலாம். சரிங்க, நன்றிங்க. நல்லதுமா, நல்லது. ஸோ வேறு கேள்விகள் இல்லாத பட்சத்தில் நிறைவுக்கு வருவோம். அடுத்த வகுப்பு இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும். 4ஆம் தந்திரம் இருக்கும், அதில் சந்திப்போம்.